ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை, வெங்காயம், தக்காளி எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான எக் மசாலா தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது தோசைக்கல் நல்லா சூடானதும் அடியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் தின்னில் ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிட்டு அது மேலே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி தக்காளி ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக இட்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பும் தூவி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியில் இருக்க தோசை பிய்யாத அளவுக்கு மேலே போட்ட மசாலாவை மட்டும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சுற்றியும் இப்போ ஆயில் விட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. இப்போ இதை நல்லா வேகட்டோன்னு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசை இப்போ எல்லாமே வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான எக் மசாலா தோசை ரெடி.